இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் காரக்குழம்பு சீக்கிரமாக எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு. இதை வந்து இப்போ நம்ம லைட்டாக வறுத்து எடுக்க போகிறோம். எண்ணெய்லாம் எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. கடாய் சூடாக டைரெக்டாக அப்படியே போட்டுருங்க. அதில் இருக்க அந்த பிசு பிசுப்பு தன்மையை கொஞ்சம் கம்மி பண்ண போகிறோம், வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. லைட்டாக கொஞ்சம் கருப்பாக வரும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருப்பாக வந்துருக்கும். இந்த ஸ்டேஜில் தனியாக எடுத்து வச்சுக்கோம். அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். எப்போவுமே காரக்குழம்புக்கு வந்து கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கணும். வெந்தயம் வந்து உடம்புக்கு வந்து குளிர்ச்சி, அதனால் வெந்தயம் அதிகமாக சேர்த்துக்கணும். இப்போ வெந்தயம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம், அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கணும். இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் பொன்னிறமாக எடுத்துட்டுங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ தேவையான அளவு மசாலா போட்டாச்சு. இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துகிட்டு அடுத்தது நம்ம ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிச்சு. இது கூட நம்ம வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுங்க. வெந்ததுக்கப்புறம் புளி கொஞ்சமாக ஊற்றி கொதிக்க வச்சு இறக்குனா காரக்குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இன்னும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து நல்லா கொதித்து தண்ணி சுண்டுட்டோம். இந்த சுண்டுற ஸ்டேஜில் நம்ம புளி ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டோன்னா வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ வெண்டைக்காய் வந்து நல்லா வந்துச்சு. ஒரு கரண்டி வச்சு லைட்டாக ஏற்றி பார்த்திங்கனாவே அது வந்து பாதி வந்து கட் ஆகும். அந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுங்க, நம்ம வந்து புளியை கரைச்சி வச்சுருக்க அந்த புளியை வந்து இந்த கொதிக்கிற வெண்டைக்காய் கூட நம்ம ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா சுண்டி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டிங்கன்னா சுவையான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி. இதை நீங்களும் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள்.